சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயை கைது செய்த சிபிஐ. சற்று முன் பரபரப்பு. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா கட்சியின் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் விஜய் மற்றும் தாவேகா தான் என ஒரு தரப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. 41 பேர் உயிரிழந்ததா, இது தொடர்பாக விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என ஒரு தரப்பினர் கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. ஆனால் தாவேகா மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசு மீது கரூர் சம்பவத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து திமுக அரசு இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தாவேகா உட்பட எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. இந்நிலையில் மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் திருப்தி அடையாத உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றியது. இதனைத் தொடர்ந்து கரூரில் முகாமிட்டு சிபிஐ இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருது. மேலும் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பணி மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக வலியுறுத்தியிருந்தது சிபிஐ. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜரான தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான குழு சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தியிருக்கிறது. கரூரில் பொதுக்கூட்டம் நடத்த எப்போது அனுமதி கோரப்பட்டது, எவ்வளவு பேர் கூட அனுமதி வழங்கப்பட்டது, திட்டமிடப்பட்ட நேரத்தை விட விஜய் வருகையில் தாமதம் ஏற்பட்டதா, அதுக்காக தொண்டர்களை 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வச்சது ஏன் என பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை அதிகாரிகள் முன் வச்சிருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த தாவேகா தரப்பில் செயல்பட்ட தன்னார்வலர் ஏற்பாடுகள் மற்றும் காவல்துறை வழங்கிய கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், தமிழ்நாடு காவல்துறை சார்பாக எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி ஆகியோர் ஆஜராகி இருக்காங்க. இவர்களிடம் தனித்தனியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்களாம். அப்போது அடுக்கடுக்கான பல்வேறு முக்கிய கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியிருந்தாங்க. இந்த விசாரணையை சுமார் 9 மணி நேரம் நடைபெற்றது. மேலும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது குறித்து தாவேகா நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. விசாரணையின் இறுதியில் பெறப்படும் வாக்குமூலங்கள் ஏற்கனவே கரூரில் சிபிஐ அதிகாரிகள் சேகரித்த காட்சிகளோடு ஒப்பிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் தீவிரம் காட்டி வருது சிபிஐ. இந்நிலையில் விஜயை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வருவதற்கான வேலையை சிபிஐ இறங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் விரைவில் விஜய்க்கு சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வர வைத்து சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள இருப்பதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கையும் சிபிஐ மேற்கொள்ள இருப்பதா தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு.